ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் கேமிங். நம்ம வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸாக பார்க்க வரேன். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணிவிட்ருக்கேன். வாங்க வளரன்னு பேசுவேன். கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபாக்ஸ் ப்ரோக்கு லிமிட் அனுப்பியாச்சு. இது கஸ்டம் மேட்ச் தான். அதில் ரிவார்டு வராது கண்டிப்பாக நம்மளுக்கு. எடுப்புற நார்மல் மேட்ச் போகலாம், ஆனால் சும்மா கஸ்டமில் போகலாம் சொல்லிட்டு போயிருக்கோம். வந்துட்டு கஸ்டம்லேயே ஃபாக்ஸ் ப்ரோ அந்த அளவுக்கு விளையாடுவார். நார்மல்லாம் போனால் ஃபாக்ஸ் ப்ரோலாம் காலி ஆகிடுவார். விடுங்க. வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு லெவல் வந்துருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நூறு மாதிரி தான் விளையாடுவேன். நல்லா சீஸ் சேர்த்துக்காதீங்க. ஆனால் ரொம்ப நாளாச்சு இது விளையாண்டு. இப்போ முன்னாடி விளையாண்டு ஸ்டார்டிங்கில் விளையாண்டா, அதுக்கப்புறம் விளையாடுறதே இல்லை. நான் இப்போ தான் வந்துட்டு விளையாடலாம் திடீர்னு ஐடியா தோணுச்சு, தான் இப்போ விளையாட வந்திருக்கேன். வந்துட்டு இந்த ரவுண்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக விளையாடணும். நிறைய ரோபோட்ஸ் வந்து இடிக்கிறோம்ல, நம்ம தள்ளி விட்றோம். கிளியருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணு. தப்பிச்சி ரெடி அடிச்சுட்டான்டா. கீழே தம்பி அடிச்சு விட்றாங்க. கீழே விடுப்பா. ஏன்னா சைனீஸ்காரனாக வந்திருக்கான். குளிந்து ஜஸ்ட் மிஸ். ஐயோ, அது ரோபோட் காப்பாற்றிடுச்சு. நல்ல வேலை. இருங்க. ஃபாக்ஸ் ப்ரோ திருட மாதிரி ஸ்கின் வச்சுட்டு வந்துருக்காரு. விழுந்துருப்பேன். ஃபாக்ஸ் ப்ரோ திருட மாதிரி ஸ்கின் வச்சுட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்துட்டு திருட மாதிரி ஓடிட்டுருக்காரு. ரொம்ப நிறையா இருப்பாங்க திருட மாதிரி ஸ்கின் வச்சுட்டு. இந்த ஏதாவது திருட்டு பையன் மாதிரியே ஸ்கின் வச்சுட்டு வந்து திருட மாதிரி ஓடிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதே பாருங்க, கடைசியில் என் கூட இருக்கான் பாருங்க ஃபாக்ஸ் ப்ரோ. டான்ஸ் ஆகிறது பாரு. ஃபோபு என்னடா அப்படி இருக்கா? திருட மாதிரி ஸ்கின் வச்சுட்டு வந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோபு. இருங்க, இந்த ரவுண்ட் வந்துட்டு டீம் மாதிரி இருக்குது. டீம் மேட்ச் போகலாம். டீமாக விளாட்ணும். ரொம்ப ஒரு 2 பிளேயர் டீமாக இருப்பானுங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு நாள் இப்போ தான் வந்துருக்க போகிறது மாதிரி. இப்போ ரொம்ப டீம்மேட் யார்? ஃபாக்ஸ் ப்ரோவா? இல்லை ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எப்போ சாமாட்டிடா மூஞ்சில் அடி வாங்கினேன். ஃபாக்ஸ் ப்ரோ அடி வாங்கிட்டாரு. பக்கிய உண்டா அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபாக்ஸ் ப்ரோ திருடு பையன் மாதிரி. இருங்க, ஓடிடலாம். அப்போ ஐயோ, ஃபாக்ஸ் ப்ரோக்கு 2 அடி. இன்னொரு அடி வேறு சம்மாட்டி அவனுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கான் அவன் கீழே. ஃபாக்ஸ் ப்ரோக்கு ஒரு எபிலிட்டி வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவர் வச்சுருக்காரு. ஒரு ஏதோ ஹக் மாதிரி ஒரு ஹார்ட் மாதிரி பவர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் முன்னாடி விளையாடானா. நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டு முன்னாடியில் விளையாண்டுருக்கேன் அந்த கேமை. நல்லா விட்டு ஒரு எபிலிட்டி இருக்குது. நம்மளும் சீக்கிரமாக வந்துட்டு எபிலிட்டி டோக்கன் தான் வாங்கலாம் கேள்விப்பட்டேன். எபிலிட்டி டோக்கனை சேர்த்து வச்சு வாங்கிடலாம். நம்மளும் ஒரு எபிலிட்டி பஞ்ச் பண்ணுற மாதிரி எபிலிட்டி வாங்கலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஃபாக்ஸ் ப்ரோ அடின்னு அடிக்கலாம். வந்துட்டு ஃபாக்ஸ் ப்ரோக்கு அந்த எபிலிட்டி யூஸ் பண்ண தெரியல. ஒரு எபிலிட்டியை வந்துட்டு ஹக் மாதிரி இருக்குது ப்ரோ. அதை சின்ன பண்ணுறது தெரியல ப்ரோ. எப்படி யூஸ் பண்ண தெரியல ப்ரோன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை தோற்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அடுத்த மேட்ச் இது. இப்போ வந்துட்டு அடுத்த ரவுண்டு இது. ஓகே, அந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்ம வேறு யாரும் ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப ஜெயிக்க முடியல. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் அதே மேப் தான் கொடுத்துருக்கான். ஆனால் வந்துட்டு வேறு ரவுண்டு இது. இந்த வாட்டி அதே பொண்ணு தான் என் டீம்மேட்டு. அதே பொண்ணு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த வந்து ஃபாக்ஸ் ப்ரோ வர போகிறோம் கூட. ஃபாக்ஸ் ப்ரோ போன மேட்ச்சில் கீழே விழுந்துருப்பாரு. வந்துட்டார். இருங்க, ஃபாக்ஸ் ப்ரோ நம்ம கூட வராரு. ஃபாக்ஸ் ப்ரோ அந்த போயிட்டேன், நான் அந்த போயிட்டேன். இருங்க, இப்போ என்னடா அடி விழுப்பா. ஃபாக்ஸ் ப்ரோ பயங்கரமாக அடி வாங்கிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு ப்ரோ அடி விழுது ப்ரோ பயங்கரமாக அடின்றாரு. எனக்கு அடி வாங்குறாரு ஃபாக்ஸ் ப்ரோ. தான் போடு. ஃபாக்ஸ் ப்ரோ மேலே ஏறிட்டார். ப்ரோ மேலே என்ன ப்ரோ பண்ணுறாரு? இருக்கு அப்படி போகலாம். ஐயோ, கீழே விழுந்துடா. ஜஸ்ட் மிஸ்ஸு. இருங்க, ஃபாக்ஸ் ப்ரோக்கு முன்னாடி முடிக்கணும் நம்ம கேமை. நம்ம போய் ரேஸில் வின் ஆகணும். அதுதான் வந்துட்டோம். நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டு வரமாட்டார், லேட் ஆகும். அதெல்லாம் இருங்க, ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தான் இருங்க. ஏறு. அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான் ரொம்ப தான் ஃபஸ்ட்டு. இருங்க, நம்ம டீம்மேட் மட்டும் வந்தால் போதும். எப்போ சீக்கிரம் ஆடி நீ முன்னாடி இல்லை லேட் ஆகுற. இப்போ எப்போ வர்றது? நம்ம எப்போ ரேஸை முடியாது? ஐயோ, முடிஞ்சிச்சுடா. யார் ஜெயிச்சா? ஃபாக்ஸ் ப்ரோ டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன? ரவுண்டு வேறு முடிஞ்சிச்சு. வந்துட்டு டீம்மேட் ஃபாக்ஸ் ப்ரோ இவரும் அவன் ஃப்ரெண்டும் ஜூமி கிளப்பு அவர் ஃபாக்ஸ் ப்ரோ டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஃபாக்ஸ் ப்ரோ டீம் ஜெயிச்சிருச்சு. ரொம்ப ஜெயிக்கணும். ஆனால் ஃபாக்ஸ் ப்ரோ ஜெயிச்சிட்டாரு. ஓகே விடுங்க. ஜூமின் கப்புன்னு சொல்லிட்டு அவனோட ஜெயிச்சிட்டாரு. விடுங்க, ஃபாக்ஸ் ப்ரோ நூபு ஜெயிச்சிட்டார் அவர். இவங்க திரும்ப வந்துட்டு அடுத்த மேட்ச் போகலாம். இப்போ வந்துட்டு இந்த ரவுண்டு வந்து பார்க்கலாம். இந்த ரவுண்டு செம்மையாக இருக்கும். இப்போ புது மேப்பாக இருக்கே. என்ன இது? பஞ்சு கையில் கொடுத்துரும். பவர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னடா அடிக்கிறீங்க? பேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேட் எடுக்கலாம். இருங்க, உருட்டு கட்டையெல்லாம் அடிடா உங்களுக்கு. சாவுங்கடா. போடா சார் விடு. கீழே போ எல்லாம் அடி தான். நீ செத்திங்கடா நீங்கள்லாம். சாவடா. இப்போ என்னடா நம்மளுக்கு அடி விழுது? எப்படி போடு. இப்போ என்னடா இப்படி வச்சு முட்டை சந்தை வச்சு அடிக்கிறீங்க? போட அப்படியா? அதான் அடி பரவாயில்ல. ஃபாக்ஸ் ப்ரோ எலிமினேட் ஆகிட்டாரா? நூபுடே என்னடா சார் அழுகில் எலிமினேட் ஆகிட்டா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தான் ஃபாக்ஸ் ப்ரோ. அழுகில் எலிமினேட் ஆகிட்டாரா? அடி எப்போ அவனை சுற்றிட்டு இருக்க தம்பி? என்னப்பா நீ பண்ணுறீங்க? இன்னும் எல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. இருங்க, கேஜிஎஃப். அவ்வளோதான். வீரா இதுதான் கேஜிஎஃப் மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பறக்க விடு எல்லாரையும். வீரா எல்லாம் போடு. எல்லாம் செத்துறாங்க. அவ்வளோதான். ரொம்ப தான் வந்து ஒரு டீம்மேட் ஒருத்தன் ஜெயிச்சா போதும். ஃபாக்ஸ் ப்ரோ ரிவைவ் ஆகிடும் சொல்லியிருந்தாரு. ப்ரோ நீ மட்டும் உயிரோடு ப்ரோ, அடுத்த மேட்ச் ரிவைவ் ஆகிடுவேன் அப்படின்னாரு. ஆமாம், இப்போ ரிவைவ் ஆகிட்டாரு. ஃபாக்ஸ் ப்ரோ இருக்கார் உயிரோட. நல்ல வேலை. எங்கள் நம்ம ஜெயிச்சிட்டு போகிறேன். பலையிலக்கான ஆடிட்டோம். தான் சமாட்டி எல்லாருக்கும். ஓகே, இப்படி வந்து இது சூப்பர் வாட்டர் பார்க்கா? என்னடா இது? எல்லா மேப்பையும் கலந்து அடித்த மாதிரி இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? பழைய மேப் எல்லாத்தையும் கலந்து அடித்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வாட்டர் பார்க்கு. இது பைரட்டோட இதெல்லாம் வந்து ஃபாக்ஸ் ப்ரோ கூட வர போகிறோம். ஃபாக்ஸ் ப்ரோக்கு முன்னாடி போய் ரேஸை முடிக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான். பயங்கரமாக ரேஸ் விட போகுது. இப்போ இங்கே பைரட்டு பீச்சா? என்ன பைரட் பீச்சா?
எனக்கு ஃபாக்ஸ் ப்ரோக்கு முன்னாடி போய் முடிக்கணும். அதான் இப்போ ஃபாக்ஸ் ப்ரோ அடி வாங்கினார். அப்போ என்ன நம்மளுக்கு அடி வந்துச்சு. அடுத்து ஃபாக்ஸ் ப்ரோ பின்னாடி பயங்கரமாக அடி வாங்கினார். ஐயோப்பா செம்ம அடி அடே ஆசையை விடல. நல்ல வேலை. இருங்க போகலாம், நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி போய் முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ 8 பேர் தான் அந்த ரவுண்டில் வந்துட்டு செலக்ட் ஆக முடியும். ஃபாக்ஸ் ப்ரோ முன்னாடி போய் நம்ம எதுவும் செலக்ட் ஆகணும். இப்போ பயங்கரமாக டஃப்பு கூட ஃபாக்ஸ் ப்ரோ வேறு நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம கூட. இதுங்க நம்ம சீக்கிரம் முடிக்கணும் இந்த ரேஸை. அதான் ஓடு 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 ஜம்ப் 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 ஜம்ப்பு திரும்ப ஜம்ப்பு அவ்வளோதான். ஓடு ஓடு செம்மையாக போதே ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண டெம்பிள் ரூயினா என்னடா டெம்பிள் ரன் மாதிரி வச்சுருக்கீங்க பேரை. என்ன அது ஸ்டம்பிள் கைஸு. ஓகே வந்துட்டு எல்லா மேப்பும் கலந்து அடித்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாட்டர் மேப் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இது டெம்பிள் மாதிரி ஒரு மேப் இருக்கும், லாவா மேப் இருக்கும், எல்லாத்தையும் கலந்து அடித்த மாதிரி இருக்குது. அவர் என்னடா கல்லுலாம் விழுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் உருட்டை கட்ட ஒன்று வச்சுருக்கோம். ஐயோ அப்பா என்னடா அடி இப்படி விழுது. ஸ்லைட் பண்ணுறேன்னா படுத்துட்டு அப்பா செம்ம அடிடா ஸ்பைக்கில். அப்பா பேக்லாம் குத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா. திரும்புண்டா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய்ட்டு நம்ம செம்மையாக பிடிச்சிக்கலாம். அடச்சை ஆனால் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது நம்ம. அதில் போய் தாண்டலாம் பார்த்தா அடி விழுந்துருச்சு. சரி விடுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுந்துருப்போம். நம்ம இதாகிட்டோம், குவாலிஃபைட் ஆகிட்டோம். ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டார் ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டாரா. சூப்பர். ஃபாக்ஸ் ப்ரோ பலையிலக்கான்ட்டு. ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ என்ன ரவுண்டு வருதுன்னு பார்த்துலாம். லைட் பண்ணுங்கள். வந்துட்டு இப்போ என்ன ரவுண்டு வருதுன்னா என்னடா இது பழைய மேப். அது இதுவும் டீம் மேப் தான். ஓகே வந்துட்டு கேனன் பால் கேஎஸ்ஆ. ஓகே விடுங்க. நான் வந்துட்டு இப்போ ஃபாக்ஸ் ப்ரோ கூட சேர்ந்து ஓட போனோம்போ. ஃபாக்ஸ் ப்ரோ வந்து கீழே எலும்பு கூட ஓடுற மாதிரி வச்சிருக்காரு. இது வேணா ஓடனா இது மேலே ஏறலாமா முடியாதா. அப்போ செம்மடி ஃபாக்ஸ் ப்ரோ கீழே விழுந்தாரு. நம்ம போய்ட்டோம். ஃபாக்ஸ் ப்ரோ தான் நம்ம டீமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக்ஸ் ப்ரோ கூட நம்ம டீமோட விளையாடுறோம். ஓகே விடுங்க. பாம்பு இருக்குது பக்கத்தில் வெடிச்சிச்சுரா. அப்போ நல்லா ஒன்றும் ஆகலை. எங்கே தானே அந்த பாம்பில் விட்டு விட்றீங்க. எங்கே இருந்தா வருது இல்லை பாம்பு. இப்போ என்ன வெடி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ் வெடிச்சிருக்கோம் பக்கத்தில். இதுங்க ஷீல்டு யூஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா அடி வந்து ஃபாக்ஸ் ப்ரோ இல்லை ப்ரோ எனக்காக. அப்போ பாம்பு யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் வந்தாச்சு. சூப்பரு. ஃபாக்ஸ் ப்ரோ தான் நம்ம டீம்மேட்டு. நான் ஃபாக்ஸ் ப்ரோ நம்மளுக்கு முன்னாடி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும். அவர் வந்து மறக்காம வீடியோ பிடிச்சலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு. ஃபாக்ஸ் ப்ரோ நின்ட்டாரு. வந்துட்டு கேம் ஒர்க் ஆக முடியுது ப்ரோ அப்படின்றாரு. விடுங்க நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம தான் ஃபாக்ஸ் ப்ரோ வெறுப்பேற்றிட்டு உள்ளே போயிடலாம். இருங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருக்கேன். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வந்துட்டு இதோட வந்துட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சலாம் நினைக்கிறேன். ஃபாக்ஸ் ப்ரோ ஜெயிச்சிட்டு நம்ம டீம் தான் ஜெயிச்சிச்சு. அவ்வளோதான் போடு வேறு லெவலு. ஃபாக்ஸ் ப்ரோவோட கோஸ்ட் டீம் தான் போடு. நம்ம தான் ஜெயித்தோம். கோஸ்ட் டீம் தான் ஜெயிச்சிருக்குது. அவ்வளோதான். இந்த இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சலாம்னு நினைக்கிறேன். வந்துட்டு இந்த ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ வந்துட்டு உங்கள் ஃபியூச்சரில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன கேம் ட்ரைம் பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட அந்த கேம் ப்ளே முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் கோஸ்ட்.